டேரக்டர்ஸ்க்கு எடிட்டிங் ரொம்ப முக்கியமா தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு. அது தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, நம்ம படத்த வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம், கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம், அ மியூசிக் மத்த இதெல்லாம் பார்ப்போம். பட் கதை ஃப்ளோல வந்து நமக்கு வந்து உட்காரல அப்படின்னா, எமோஷனலா ஒண்ணு உட்கார ட்ரை பண்ணுவோம். இல்லன்னா கதை ஃப்ளோ வந்து கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணுவோம். இப்படி தான் ட்ரை பண்ணுவோம். அப்ப அதுல நிறைய விஷயங்கள வந்து உருவி வெளிய எடுத்துறலாம். அப்ப தேவையானது மட்டும் கொண்டு போலாம். பட் டைரக்டர் அந்த நேரத்துல வந்து கதையில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்க, பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிருவாங்க. பட் அவங்கள மாரி ஒரு டைம்ல ஹேண்டில் பண்ணும்போது, சரில்ல சார் நான் இத பண்ணிடுறேன். நீங்க பார்த்துருங்க. உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் பண்ணி குடுக்கும்போது, அப்ப அவங்க வந்து அதுலருந்து அந்த அத விட்டுட்டு இத பார்க்கணும் ஆக்சுவலா. அத விட்டுட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அத விட்டுட்டு பார்க்காம இருந்தா, அப்ப வந்து அவங்களுக்கு அதுதான் பெட்டரா இருக்கும். இந்த முரண்பாடு இருக்கும்போது நான் அதுலருந்து என்ன மைண்ட கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு, ஒவ்வொரு படத்துக்கு தகுந்த மாரி மாத்திட்டு தான் இருக்கேன். சொல்ற ஸ்டைலு இந்த லிமிட் போதும் சார். இத பார்த்துக்கங்க. அதுல விஜய் சார் பர்ட்டிகுலரா விஷயம் சொல்லுவாரு. அது எனக்குமே ரொம்ப பெரிய லெஜெண்டரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைரக்டர் வந்து 1 டைம் சொல்லுங்க, 2 டைம் சொல்லுங்க, 3 டைம் சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அது அவங்க சூஸ். ஏன்னா அவங்க அவங்க தான் அந்த ஃபுல் அத்தாரிட்டில இருப்பாங்க. எல்லாமே அந்த பவர் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் சொல்லிப்பாரு. அந்த விஷயத்த நான் அதே மாரி இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா கேட்க முடியாது. உடனே அவங்களுக்கு அது வராது ஆக்சுவலா. அது அவங்க பிரச்சனை கிடையாது. ஏன்னா கதைக்குள்ள நம்மளோட அவங்க தான் அதிகம் ஊறியிருக்காங்க. நம்ம ஆடியன்ஸா தான் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம அவங்களோட பிளெண்ட் பண்ணும்போது சம் டைம் வந்து ப்ராஜெக்ட் லூஸ் ஆயிடும். அப்ப பிளெண்ட் பண்ணாம எல்லா இடத்துலயும் ஃபைட் பண்ணிட்டே இருக்குன்னா, நம்ம எனிமியாவே இருப்போம் ஆக்சுவலா. சோ எனிமியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அது எனிமின்றது அது லாஸ்ட் டைம் வரைக்கும் போராடுவோம். எல்லாருமே போராடுவோம். லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஃபைட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு சீனை தூக்கி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து ஃபைட் பண்ணுவோம். லாஸ்ட் ட்ரிம் முடிச்சிட்டு ஃபைனலா குடுக்க போலாம். லாஸ்ட் லாக் பண்ணுவோம். அப்ப அட்டாக் நடக்கும். அப்ப தூக்கி வைப்போம். இல்ல இந்த சீன் எங்கேயுமே கனெக்ட் இல்ல. இது வந்து நல்லா இருக்கு. எடுத்தது நல்லா சீன்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எந்த வகையிலும் அந்த கதைய ஹைப் பண்றதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் போகும்ல ஸ்கிரீன் பிளே அந்த ஸ்டேஜ்க்கான இதுவுமே இருக்காது. அப்படியே இருக்கும் சீன்.